அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு இயல் 5ல் இருக்க முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். இதோட சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் இருக்க போது, அதுக்கப்புறம் வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின் அப்படின்றது பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரை வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. நம்மளோட தாரக மந்திரம் என்ன அப்படின்னா திட்டமிட்ட உழைப்பு. ஓகேவா? படிக்கிறது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து திட்டமிடணும். நம்ம இதான் படிக்க போறோம். இன்னைக்கு 5 மணிக்கு உட்காரோம், இல்லை 6 மணிக்கு உட்காரோம் அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் திட்டமிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? விடாமுயற்சியோட படிக்கணும். என்ன பண்ணணும்? விடாமுயற்சியோட படிக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் படிப்பேன், நாளைக்கு படிக்க மாட்டேன், வாரத்தில் ஒரு நாள் தான் படிப்பேன், அப்படிலாம் படிக்கக்கூடாது. டெய்லியும் கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் படிக்கணும். அது எந்த சப்ஜெக்ட் வேணா இருக்கலாம். தமிழ் படிக்கலாம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் எது வேணா எடுத்து என்ன பண்ணணும்? ஆனால் வந்து கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன சார் அப்படின்னா வந்து மன உறுதி. நான் வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து நான் 550 எடுப்பேன் அப்படின்றது மன உறுதியோடு இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நல்ல மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். இன்றைக்கி தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு இயல் 5ல் இருக்க முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அப்படின்னா நான் இந்த PDF அப்படின்றது உங்களுக்கு கடைசியாக ஃப்ரீயாகவே உங்களுக்கு தரப்போகிறேன். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி வரையும் யார் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃப்ரீ PDF அப்படின்றது தரப்போகிறேன். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குருவினா அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கழிவிழா ஒளிவிழா அப்படின்றதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கழிவிழா அப்படின்னா என்ன சார் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒளிவிழா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கழிவிழா அப்படின்னா என்ன அப்படின்னா திருமயிலையில் கொண்டாடப்படும் எழுச்சி மிக்க விழா. திருமயிலை அப்படின்னா வேற எதுவும் இல்லை, மயிலாப்பூர் இருக்குல்ல, அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காலத்தில் திருமயிலைன்னு சொன்னாங்க, இப்போ திருமயிலை அப்படின்னு சொல்றாங்க. அதுல கொண்டாடப்படுற எழுச்சி மிக்க விழா. ஓகேவா? அதுதான் என்ன சொல்றாங்க? கழிவிழா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒளி விழா அப்படின்னா கபாலீஸ்வரம் இறைவனுக்கு பூசையிடும் பங்குனி உத்திர ஆரவார விழா. அதான் என்ன சொல்றாங்க? ஒளி விழா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஓகேவா? இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்காமல் எக்ஸாம் ஆளுக்கு போகக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு குருவினாக்கள். ஈஸியாக 2 மார்க் அப்படின்றது நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். கழிவிழானா என்ன, ஒளிவிழானா என்ன அப்படின்றது எழுதணும். ஃபஸ்ட்டு கழிவிழா அப்படின்றத எடுத்து எழுதிக்கிறீங்க. எடுத்து எழுதி அண்டர்லைன் பண்ணாலும் சரி, இல்லை வேறு பெண்ணாலும் எழுதி 2 இந்த மாதிரி வந்து குறி போட்டுக்கிட்டாலும் ஓகே. ஓகேவா? போட்டுட்டு திருமயிலையில் கொண்டாடப்படும் எழுச்சி மிக்க விழா. இது ஒன்று மட்டும் எழுதினா போதும். என்னது? திருமயிலை. மயிலை அப்படின்னு ஒன்றும் இல்லை, மயிலாப்பூர் தான் சொல்கிறாங்க. திருமயிலையில் கொண்டாடப்படும் எழுச்சி மிக்க விழா அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்து கபாலீஸ்வரம் இறைவனுக்கு பூசையிடும். கபாலீஸ்வரம் இறைவனுக்கு பூசையிடும் பங்குனி உத்திர ஆரவார விழா. பங்குனி உத்திர ஆரவார விழா தான் என்னது? ஒளி விழா. புரியுதா? கிளியர் ஆகுதா? ஓகே. அடுத்து என்ன சார் அப்படின்னா கீழ்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. கீழ்திசை சுவடிகள் நூலகம் அதை பத்தி கொஞ்சம் விவரிக்க, அதை பத்தி கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கீழ்திசை சுவடிகள் நூலகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. ஓகேவா? இந்த நூலகம் வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1869. 1869 தொடங்கப்பட்டது. எந்த வருஷம்? 1869. இதை பத்தி பேசிக்கா உள்ளது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னா தேவையில்ல. இதை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு கீழே வந்து கண்டென்ட் கொடுத்துருப்போம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இது உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக தெரியணும் அப்படின்றதுக்கு அதை வச்சிருக்கேன். ஓகேவா? 1869 இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னா தமிழ் நூல்கள் இருக்குது. சென்னையில் இருந்தாலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட நூல்கள் வந்து பல்வேறு மொழிகளை ஓலைச்சுவடிகள் இருக்கு. என்ன இருக்கு? எழுதி வச்சிருக்கிறதுல ஓலைச்சுவடியில் எழுதி வச்சது இங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இங்க இடம்பெற்றிருக்கு. என்னென்ன இருக்கு? கணிதம் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, வானியல் இருக்கு, அஸ்ட்ராலஜி இருக்கு, மருத்துவம் நம்மளோட மெடிக்கலை பத்தி இருக்கு, ஹிஸ்டரி அதை பத்தி இருக்கு. பல்வேறு துறை நூல்களும் இங்க வந்து இடம்பெற்றிருக்கு. எங்க? கீழ்திசை சுவடிகள் நூலகத்துல இடம்பெற்றிருக்கு. அது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல 7ஆம் தளத்துல இருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தெரியுமா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. மொத்தம் வந்து எத்தனை? 8 தளம் இருக்கு. அதுல 7வது தளத்துல இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இருக்குது இப்போ. ஓகேவா? கிளியர் ஆகுதா? இது வந்து பேசிக்கா உள்ளது. இந்த கீழ்திசை சுவடிகளை பத்தி பேசிக்கா உள்ள இன்ஃபர்மேஷன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கீழே கொடுத்துருப்போம் பாருங்களேன். காலின்
மெக்கன்சியின் தொகுப்புகளை கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட நூலகம். போனதுல நம்ம வந்து ஜென்ரலா பார்த்தோம்ல, அதோட மாதிரி இருக்கு பாருங்களேன். காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை கொண்டு, அவங்களோட தொகுப்புகளை கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட நூலகம். ஓலைச்சுவடிகள், தாள் சுவடிகள், புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகள் இங்க காணப்படுது. என்னென்ன இருக்கு? ஓலைச்சுவடி இருக்கு, தாள் சுவடி இருக்கு, புத்தகங்கள், அதெல்லாம் சேர்த்து என்னது தொகுப்பா காணப்படுது அப்படின்றத நீங்க எழுதணும். ஈஸியா இருக்கா? அப்ப நீங்க என்ன எழுதுறேன், இதையும் கூட நீங்க சேர்த்து எழுதலாம். இந்த மாதிரி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட நூல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம வானியல் இருக்கு, மருத்துவம் இருக்கு, வரலாறு இருக்கு, அஸ்ட்ராலஜி இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத எழுதலாம். இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, காலின் மெக்கன்சியோட தொகுப்புகளை வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ 1869 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், இந்த இயர் கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? இது இப்போது எங்க இருக்கு அப்படின்னா, இதை நீங்க இந்த பாயிண்டை நீங்க சேர்த்து எழுதலாம். இது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது அப்படின்றத எழுதலாம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்களேன், காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட நூலகம் இது. கீழ்தேசிய சுவடிகள் நூலகம். இது ஓலைச்சுவடிகள், தாள் சுவடிகள், புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகள் காணப்படுது. ஓலைச்சுவடி இருக்கு, தாள் சுவடி இருக்கு, புத்தகம் இருக்கு அப்படின்னு நிறைய தொகுப்புகள் இங்கே காணப்படுது அப்படின்றத எழுதணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் புரியுதா? ஈஸியா இருக்கா? அடுத்து, தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர்தலமூங்கு கந்தவளே என தொடருக்கு பதவுரை எழுதுக அப்படின்ற ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க. இதுக்கு பதவுரை எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸி தான். ஓகேவா? சென்னையில் இருக்க கந்த கோட்டத்துள், சென்னை இருக்க கந்த கோட்டத்துள் வளர்தலமூங்கு கந்தவனே அப்படின்னு தொடருக்கு பதவுரை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? அறம் செய்வோர் நிறைந்திருக்கும் சென்னையின் கந்த கோட்டத்து திருக்கோவிலில் எழுந்திருக்கும் கந்தவளை. அவ்வளோதான், 2 லைன், ஈஸியாக 2 மார்க் அப்படின்றது வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அறம் செய்வோர், அறம் செய்வோர் அப்படின்னா நல்லது செய்கிறவங்க. அறம் செய்வோர் நிறைந்திருக்கும், அதில் வந்து அறம் செய்வோர் நிறைந்திருக்கும்னா அந்த மாதிரி இருக்கவங்க அந்த இடத்துல, அவங்கள்ட்ட சென்னையின் கந்த கோட்டத்து, சென்னையில் இருக்க கந்த கோட்டத்து திருக்கோவிலில் எழுந்திருள் இருக்கும் கந்தவளே. அவ்வளோதான், ஈஸியாக நம்மளால 2 மார்க் அப்படின்றதே இந்த மாதிரி கொஷின்ஸ்லேருந்து தான் எடுக்க முடியும். பக்கமாக எழுதி டைமையும் வேஸ்ட் பண்ணி இடக்கூடாது. அதுக்குன்னு வந்து ஒரே ஒரு லைன் எழுதிட்டு 2 மார்க் போடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எங்கே வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து அந்த மாதிரி கொஷின்ஸாக சூஸ் பண்ணி எழுதணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 5 கொஷின் தெரியுது, 5 கொஷினில் 3 கொஷின் தான் எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 5 கொஷினுமே உங்களுக்கு தெரிஞ்சால் எந்த 3 கொஷின் எழுதுனா நமக்கு டைம் சேவ் ஆகும், அப்படி டைம் சேவ் ஆனாலும் எதுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்றது நீங்கள் பார்த்து எழுதணும். கிளியர் ஆகுதா? ஓகேவா? அப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அப்போ என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்றத இங்கே பார்த்துக்கோங்க. அதான், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமூங்கு கந்தவளே தொடருக்கு பதவுரை எழுதுக. நம்ம இந்த வாட்டி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பின்னாடி வந்து வரோமா, இயல் 8லேருந்து பின்னாடி வந்துட்டோம். இப்போ இயல் 5 வரையும் வந்துட்டோம். ஏன் சார் இயல் 7, 6லாம் கொஞ்சம் நடத்தாமல் இருக்க மாதிரி இருக்கே சார் அப்படின்னா, நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு முக்கியமான குருவினா, செமினா, முக்கியமான நெடுவினா அப்படின்றதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து யூடியூப்லேயே இருக்குது, 11th 12th யூடியூப் சேனலில் தான் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் கிடச்சிரும். இப்போ வந்து எதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இயல் 5க்கு வந்துட்டோம். இயல் 5க்கு நான் இன்னும் நெடுவினா அப்படின்றது போடல, அதை போட்டுட்டோம் அப்படின்னா இயல் 4, 3, 2, 1 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிவிஷன் அப்படின்றதுக்கு போவோம். அதுக்கு அடுத்து என்ன வருவோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்ன இருக்குது, போன வாட்டி எக்ஸாமில் கேட்டது, அதுக்கு போன வாட்டி எக்ஸாமில் கேட்டது, இந்த கொஷின்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்றது நான் சில கொஷின் அனலைஸ் பண்ணி எடுத்து கொடுப்பேன். அந்த கொஷின் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக அந்த கலை சொற்கள் கொஷின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றா தொகுத்து உங்களுக்கு தர போகிறேன். அதுக்கப்புறம் வந்து அடுக்கு தொடர் இருக்கா, இலக்கண குறிப்பு எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து மொத்தமாக கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம போர்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் அப்படின்றதுக்கு வர போகிறோம். ஓகேவா? அதாவது இந்த நவம்பர் எண்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ரிவிஷன் வந்துடும், அதுக்கப்புறம் இலக்கணம் அப்படின்றது நடத்தும். ஓகேவா? புரியுதா? இப்போ வந்து என்ன வந்துட்டோம் அப்படின்னா, இயல் 5 அப்படின்றது வந்துட்டோம். நீங்கள் வந்து இன்னும் எனக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நான் பார்க்கல அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ் அப்படின்றது யூடியூப்ல இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்றத பாருங்க. தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலமூங்கு கந்தவளே தொடருக்கு பதவுரை எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்க. அறம் செய்வோர் நிறைந்திருக்கும் சென்னையில் கந்த கோட்டத்து திருக்கோவிலில் எழுந்திருக்கும் கந்தவளே. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கா? அடுத்து, பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் தொடரில் உள்ள முரண் நயத்தை குறிப்பிடுக. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி, பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அப்படின்ற தொடரில் உள்ள முரண் நயத்தை குறிப்பிடுக. முரண் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, எதிரெதிராக இருக்கிறது. முரண் அப்படின்னா என்னது? எதிரெதிராக இருக்கிறது என்ன சொல்றாங்க? முரண். எதிரெதிராக இருக்கிறது என்ன சொல்றாங்க? முரண் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் தொடரில், இந்த தொடர் இருக்கு, இந்த தொடர்ல இருக்கிற முரண் நயத்தை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுல என்ன முரண் நயம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? இதுதான் என்ன அப்படின்னா, நெய்தல் நிலம்.
நெய்தல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கடலும் கடல் சார்ந்த இடமும், மீன் பிடிப்பாங்க, உப்பு விளைவிப்பாங்க, இதெல்லாம் என்ன சொல்றாங்க, கடலும் கடல் சார்ந்த இடத்த தானே சொல்றாங்க நெய்தல் அப்படின்னு சொல்றாங்க. மீன் பிடிக்கிற இவங்களோட முக்கியமான தொழில் என்ன, மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இருக்க பெருங்கடல் வெடித்து சிறுகுடி பரதவர் அப்படின்றதுல தொடர்புல முரண், அதுல என்ன முரண் இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்ப பாருங்களேன், பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் என்ற வரிகளில் நெய்தல் நில மக்களின் மீன் பிடிக்கும் கடல் பெரியது எனவும் அவர்களின் வாழ்விடம் சிறுகுடி எனவும் கூறப்பட்டுள்ளது. அதாவது அவங்களோட இடம் வந்து என்னது, பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அப்படின்ற வரியில நெய்தல் நில மக்கள் யார், அவங்க நெய்தல் நில மக்கள் யாரு, அதாவது வந்து கடலும் கடல் சார்ந்த இடத்துல மீன் பிடிக்கிறவங்க. அவங்களோட கடல் எப்படி இருக்கான், கடல் வந்து பெருசு, ஆனா அவங்க வசிக்கிற இடம் சின்னது. அப்ப இந்த இடத்துல பெரியது சிறியது, அதுதான் இந்த இடத்துல. இங்க பாருங்களேன், பெருங்கடல் சிறுகுடி இருக்கா, எப்படி இருக்கு, ரெண்டு எதிரெதிரா இருக்கா, பெருசு சிறுசு, அது என்னது, அதுதான் வந்து முரணா இருக்கு, எதிரெதிரா இருக்கு. புரியுதா? நல்லவன் தீயவன் எப்படி இருக்கு, எதிரெதிரா இருக்கா. அந்த மாதிரி இங்க வந்து பெருங்கடல் அப்படின்றது பெருசு, சிறுகுடி அப்படின்றது சிறுசு. இங்க இதுதான் வந்து முரணா அமைஞ்சிருக்கு. அதுதான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். என்ன சார் கோட் வச்சிருக்கீங்க அப்படின்னா முரண் அப்படின்றதுக்காக வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் மறக்குமா, இந்த பிக்சரை பார்த்ததுக்கு அப்புறம் கோட்டு படத்துல இருக்க விஜய் சார் போட்டோட பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் மறக்குமா, தளபதிக்கும் இளைய தளபதிக்கும் உள்ள ஒரு போட்டி நடக்கும்ல, அதுதான். ஓகேவா? இது என்னது, இதுதான் என்ன சொல்றாங்க, முரண், எதிரெதிரா இருக்கிறது. முரண் என்னன்னு புரியுதா? முரண் அப்படின்னா என்ன அப்படின்னா எதிரெதிரா இருக்கிறது, அதுதான் முரண் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், பெருங்கடல் சிறுகுடி முதலிய இந்த வரிகளில் உள்ள முரண்கள் ஆகும். பெருங்கடலும் சிறுகுடியும் இதுதான் என்னது, இந்த பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்க முரண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? மறுபடியும் பாருங்க வேணா, உங்களுக்கு எளிமையா இருக்கணும்னு நிறைய பிக்சர்ஸ் வச்சு உங்களுக்கு கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? கண்டிப்பா இந்த இந்த கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா படிக்காம போவே கூடாது, ஈஸியா தான் இருக்கு. ஓகேவா? பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் தொடரில் உள்ள முரண் நயத்தை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அப்படின்ற லைன்ல இருக்க முரண் நயம் என்னென்ன இருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. முரண் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், எதிரெதிராக இருக்கிறது தான் நான் முரண் அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ நெய்தல் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் எழுதணும், நெய்தல் அப்படின்றது மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவித்தல். இது என்ன பகுதி, கடலும் கடல் சார்ந்த இடத்த தான் என்ன சொல்றாங்க, நெய்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதை நீங்க எழுதிக்கிட்டு, பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அப்படின்ற வரியில நெய்தல் உள்ள மக்களோட மீன் பிடிக்கும் கடல் பெரியது, அவங்களோட கடல் வந்து பெருசு, ஆனா அவர்களின் வாழ்விடம் சிறுகுடி எனவும் கூறப்பட்டுள்ளது. அவங்களோட வாழ்விடம் வந்து சிறுசா இருக்கு, ஆனா அவங்க கடல் பிடிக்கிற இடம் எப்படி இருக்கு, பெருசா இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டுட்டு, பெருங்கடல் சிறுகுடி முதலிய இந்த வரிகளில் உள்ள முரண்களை, இதுல இருக்கிற முரண்கள் இதுதான் அப்படின்றத நீங்க எழுதணும். புரியுதா? அடுத்து சிறுவினால என்ன சார் இருக்கு அப்படின்னா, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிடுங்க. சென்னையில இருக்க பண்பாட்டு அடையாளங்கள்ல இன்றும் நிலைத்திருக்கிறதை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? என்ன சார் இது அப்படின்னா, மதராசப்பட்டினம். எல்லாரும் அந்த படம் பார்த்துருப்பீங்க. அதில் யார் நடிச்சிருப்பா, ஆர்யா நடிச்சிருப்பாரு. அந்த டைம்ல எப்படி வந்து அந்த மதராசப்பட்டினம், அதாவது அந்த சென்னை எப்படி இருந்துச்சு அப்படின்றத அழகாக காமிச்சிருப்பாங்க. பார்க்கல அப்படின்னா டைம் இருந்துச்சு அப்படின்னா பார்த்து பாருங்க. அப்போ வந்து மதராசப்பட்டினம் எப்படி இருந்துச்சு, அந்த கூவமாறு எப்படி ஒன்றுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதில் சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு. சென்னையில் இருக்க ஒவ்வொரு இடத்துக்குமே சரி ஒவ்வொரு வரலாறு இருக்கு. அதாவது கபாலீஸ்வரம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வரலாறு இருக்கு. இப்போ திருமயிலை அப்படின்னு சொல்லமா, இப்போ வந்து மயிலாப்பூர்னு இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி அதில் கோவில் இருந்துச்சு, இந்த மாதிரி இந்த விழா நடத்தப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு அப்படின்றது இருக்கு. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. கொஸ்டின் என்ன கேட்டாங்க, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிடுங்க. சென்னையில இருக்க பண்பாட்டு அடையாளத்துல இன்னும் நினைச்சிருக்கிறத குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வரலாறு இருக்கு. சென்னையில ஒவ்வொரு பகுதி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வரலாறு அப்படின்றது இருக்கு. அந்த பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குவது மிக கடினம். அந்த பண்பாட்டு அடையாளங்களை, அந்த மாதிரி இருக்கிற பண்பாட்டு அடையாளங்களை என்ன பண்ண முடியாது, எண்ணிக்கையில் அடக்கிறது முடியாது. ஏன்னா சென்னையில ஒவ்வொரு பகுதி எவ்வளவு பகுதி இருக்கு, அது எல்லாத்தையும் வந்து எண்ணிக்கையில் அடக்க முடியாது, அவ்வளவு பெருசா இருக்கு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய சாரசாணி கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்றும் சென்னையில் பழமை பறைசாற்றுகின்றன. இந்திய சாரசாணி கட்டிடக்கலை அப்படின்றது ஒரு பாணி இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். இப்போ ராஜராஜ சோழன் ஒரு பாணியில கட்டினாரு, அவரோட கோபுரம் இப்படிதான் இருக்கும். பாணி அப்படின்னா ஒண்ணுல அவரோட அமைப்பு இப்படிதான் இருக்கும். அவர் வந்து ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னா அது இப்படிதான் இருக்கும்.
இப்போ வந்து இரண்டாம் ராசராசன் வந்து ஒரு கோவிலை கட்டுறாருன்னா அவரோட பாணி அப்படிதான் இருக்கும். அவரோட கோபுரத்துல எப்பயுமே இப்படிதான் கட்டுவாரு. இப்ப ராஜராஜனா இப்படிதான் கட்டுவாரு. இதெல்லாம் என்ன சொல்றாங்க? பாணி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அதே பாணியில இருக்கு, அதே மாதிரி இருக்கு, அதுதான் வந்து பாணி அப்படின்னு சொல்றாங்க. இந்திய சாரசானி கட்டிடக்கலை, என்னது இந்திய சாரசானி கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்ட கட்டிடங்கள் சென்னையில இருக்கு. சென்னையில பழமைக்கும் பழமையை சாற்றுது அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. புரியுதா? டைம் வருது, நம்ம ஒரு ரீகேப் அப்படின்றதும் பார்க்கலாம். ஓகேவா? ஆவணங்களை முறையாக கையாளும் ஆவண காப்பகம். ஆவணங்களை என்ன பண்றாங்க? முறையா கையாளும் அப்படின்னா ஆவணங்களை வந்து பாதுகாத்து வச்சுப்பாங்க. முன்னாடி அதை எழுதின ஆவணங்கள் அப்படி இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து பாதுகாத்து வச்சுப்பாங்க. அது ஆவணங்களை முறையாக கையாளும் ஆவண காப்பகம். மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இங்கதான் இருக்கு. ஓகேவா? இதுதான் அது மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆவணத்தெல்லாம் முன்னாடி பாதுகாத்து வச்சிருந்தாங்க. சாரசானி கட்டிட முறையில் அமைந்துள்ளது. இந்த கட்டிடம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னா சாரசானி கட்டிட முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. புரியுதா? இந்த கட்டிடம் எப்படி இருக்கு? முன்னாடி இருந்த சாரசானி கட்டிடமைப்பு பாணியில இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அப்ப அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா தென்னிந்திய வரலாற்றை நம்மளோட சவுத் இந்தியா தென்னிந்திய வரலாற்றை பண்பாட்டை அறிவதற்கு எழும்பூர் அருங்காட்சியகம், கோட்டை அருங்காட்சியகம் துணை நிற்கின்றன. நம்மளோட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மளோட சவுத் இந்தியாவில் இருக்க வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட பண்பாடு எப்படி இருந்துச்சு, நம்மளோட நாகரிகம் எப்படி இருந்துச்சு, நம்மளோட என்ன மாதிரி உடை அணிந்திருந்தோம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எழும்பூர் எங்க இருக்கு? சென்னையில இருந்தா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி எழும்பூர் அருங்காட்சியகம், எழும்பூர் மியூசியம் இருக்கு அங்க, கோட்டை அருங்காட்சியகம் அங்க துணை நிற்குது. இதெல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணுதான்? துணை நிற்குது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. புரியுதா? அடுத்து இந்தியாவின் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகம். அதாவது இந்தியாவோட பொது நூலகம், அதாவது வந்து இங்க தமிழ்நாட்டை சொல்ல எதை சொல்றாங்க? இந்தியாவையே சொல்றாங்க. இந்தியாவில் இருக்க பொது நூலகம், அதுவும் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் இருக்க பொது நூலகம் எது? கன்னிமாரா நூலகம். அது வந்து நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில தான் இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து கன்னிமாரா நூலகம். இன்னும் நிறைய வகையான நூல்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னும் சேர்த்துக்கிட்டு வராங்க. இன்னும் எங்கேயாச்சும் வந்து புதுசா வந்து தமிழ் அச்சுட்டுறாங்க அப்படின்னா அதோட காப்பி வந்து எங்க இருக்கும் அப்படின்னா கன்னிமாரா நூலகத்துல இருக்கும். கிளியரா? என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. முக்கியமான சிறுவினாக்கள்ல கொஸ்டின் என்ன கேட்டாங்க? சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிடுங்க. சென்னையில பண்பாட்டு அடையாளமா இருக்கிறதுல இன்னும் நிலைச்சிருக்குது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது கொஸ்டினை கேட்டவுடனே நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா சென்னை நகரோட ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வரலாறு அப்படின்றது இருக்குது. அந்த பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்க முடியாது. அந்த மாதிரி வந்து சென்னையில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. அது எல்லாத்தையும் சொன்னா அது எண்ணிக்கையிலாம் என்னால் அடக்க முடியாது அப்படின்றத எழுதிட்டு அதை எழுதுறது மிக கடினம் அப்படின்றத எழுதிட்டு இந்திய சாரசானி கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்னும் சென்னையில பழமையை பறைசாற்றுது. இந்திய சாரசானி கட்டிடக்கலை பாணியில கட்டின கட்டிடங்கள் இன்னும் வந்து நம்மளோட பறைசாற்றுது. எதை? நம்மளோட சென்னையில பழமையை பறைசாற்றுது. எங்க இருக்கு? சென்னையில பழமையை பறைசாற்றுது அப்படின்றத இங்க எழுதணும். ஓகேவா? அதுக்கடுத்து ஆவணங்கள் முறையாக கையாளும் ஆவண காப்பகம். ஆவணங்களை முறையா கையாளுற இந்த ஆவண காப்பகம் மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ்னு சொல்றாங்க. இதுதானே அது மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படி இருக்கான்? சாரசானி கட்டிடக்கலை பாணியில இருக்கான். இது இருக்குல்ல இந்திய சாரசானி கட்டளை பாணி. இது சென்னையில பழமையை வந்ததை பறைசாற்றுது. அது இன்னும் இருக்குது. அது மாதிரி அமைஞ்சிருக்கு. எது? மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் அப்படின்றது இன்னும் அந்த இந்திய சாரசானி கட்டிடக்கலை பாணியில அமைஞ்சிருக்கு அப்படின்றத அடுத்து எழுதணும். புரியுதா? அடுத்து தென்னிந்திய வரலாற்றை, நம்மளோட சவுத் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி, அதான் தென்னிந்திய வரலாற்றை, நம்மளோட பண்பாடு ஹெரிட்டேஜ் எப்படி இருந்துச்சு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் எழும்பூர் அருங்காட்சியகம் என்ன இருக்கு? எக்மோர்ல மியூசியம் அப்படின்றது இருக்கு. யாராச்சும் பார்க்கல அப்படின்னா எக்மோர் மியூசியம் அப்படின்னு போனீங்கன்னா எக்மோர் மியூசியம் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? கோட்டை மியூசியம் இருக்கு. இதெல்லாம் வந்து துணைன்னு இருக்குது. நம்மளோட வரலாறையும் நம்மளோட பண்பாட்டையும் அறிஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுது? இதெல்லாம் துணை இருக்குது. இது எக்மோர் மியூசியம் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? கோட்டை அருங்காட்சியகம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது? நம்மளோட பெருமையை வந்து பறைசாற்றுறதுக்கு துணை நிற்குது. இந்தியாவின் பொது நூலகம், இந்தியாவோட பொது நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம். அது என்ன பண்ணுது? இன்னும் நவீன நோக்கில் வளர்ந்து பெரிய நூலகமா நிற்குது அப்படின்றத இங்க எழுதணும். புரியுதா? எழுதிருவீங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார். ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. ராமலிங்க அடிகள் என்ன பண்றாரு? எத்தகையோர் உறவு வேணும் அப்படின்ட்டு கந்தவேலிட கேட்கிறாரு அப்படின்றத இங்க எழுத சொல்றாங்க. புரியுதா?
அப்பவே இவர் தான் இவர்கிட்ட கேட்கிறாரு. ராமலிங்க அடிகள் என்ன பண்றாரு, கந்தவேலுட்ட வந்து எத்தகைய ஒரு உறவு வேணும் அப்படின்றத எவ்வாறு கேட்கிறார் அப்படின்றத எழுத சொல்றாங்க. பார்க்கலாம். என்னென்ன பிக்சர்ஸ் வச்சிருக்கு, பிக்சர்ஸ் ஒரு நிமிடம் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிக்சர்ஸ் வச்சு தான் நம்ம என்ன போறோம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் அப்படின்றத பண்ண போறேன். ஓகேவா, பார்த்துட்டீங்களா? சென்னை கந்தக்கோட்டத்து திருக்கோவிலில் எழுந்தொளி இருக்கும் கந்தவளே. சென்னை கந்தக்கோட்டத்தில், சென்னையில் எங்க, சென்னை கந்தக்கோட்டத்தில் திருக்கோவில் எழுந்திருக்கும் கந்தவளே. குளிர்ந்த முகத்தையுடைய தூய்மையான மாணிக்கமணியே, அருள் நிறைந்த சைவமணியே அப்படின்றத ஃபர்ஸ்ட் யார் கேட்கிறா, வள்ளலார் அவர்கள் ராமலிங்க அடிகள் வந்து கேட்கிறாரு. அதான் சென்னையில் அப்ப எப்படி பேசுறாருன்னா, சென்னையில கந்த கோட்டத்தில் எழுந்தருள் இருக்கும், திருக்கோவில் எழுந்தருள் இருக்கும் கந்தவளே அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, குளிர்ந்த முகத்தை உடைய, எப்படி இருக்க வந்துட்டு குளிர்ந்த முகத்தை உடைய தூய்மையான ஒரு மாணிக்கம் எப்படி இருக்கும், ரொம்ப தூய்மையா இருக்கும்ல, அந்த மாதிரி தூய்மையான மாணிக்கமே, மாணிக்க மணியே அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ற, அருள் நிறைந்த சைவமணியே. அடுத்து என்ன சொல்றாரு, அருள் நிறைந்த சைவமணியே அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. யாரு, ராமலிங்க அடிகளார். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்றத பாருங்களேன். எனக்கு ஒரு நெறிப்பட்ட மனதுடன் உன் மலர் போன்ற தெரிவடிகளை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். எனக்கு எப்படி வேணுமா, நெறிப்பட்ட, நெறி அப்படின்னா வழி, நெறி அப்படின்னா என்ன, ஒரு வழி, வழினா போகிற வழி. எனக்கு நெறிப்பட்ட அப்படின்னா எனக்கு போகிற வழி, மனதுடன் உன் மலர் போன்ற, இது எப்படி இருக்கா, மலர் போன்ற உன் பாதங்களை, மலர் போன்ற திருவடிகளை, திருவடி அப்படின்னா என்னது, பாதங்களை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உன்னோட பாதங்களை நினைக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு உறவு வேணும். உள்ளத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றும் பேசுவோர் வஞ்சகர் உறவு என்னை பற்றாதவாறு காக்க வேண்டும். உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒன்று பேசுவாங்கல்ல, நல்லவன் மாதிரியே கூட நடிப்பானே, அந்த மாதிரி உள்ளவங்களோட வஞ்சகம் எனக்கு வேணாம் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த காமெடி வரும்ல, என்ன சொல்லுவாங்க, அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளிக்குள்ளே ஒன்று பேசுகிறாங்கல்ல, அதுதான் வந்து என்னது, அந்த மாதிரி உறவு இருக்கவங்கள்ட்ட எனக்கு பற்றாதவர், அவனை மாதிரி இருக்கவங்க இல்லைன்னா என் கூட வந்து சேராத மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு வந்து ராமலிங்க அடிகள் என்ன பண்ணுறாரு, கந்தவளே அப்படின்னு வேண்டுறாரு. புரியுதா? ஓகே. அடுத்து, சிறந்த வாழ்வியல் நெறிகளை பின்பற்ற எனக்கு அருள் புரிய வேண்டும். சிறந்த வாழ்வியல் நெறிகளை, நல்ல வாழ்வியல் நெறிகளை வந்து பின்பற்றதுக்கு எனக்கு வந்து நீ அருள் புரியணும் அப்படின்னும். மதமான பேய் என்னை அணுகாது இருக்க வேண்டும். மதமான பேய் வந்து அது என்னை வந்து அணுகாது இருக்கணும் அப்படின்னும். பெண்ணாசை, அடுத்தனது பெண்ணாசை என் மனம் துறக்க வேண்டும். எனக்கு வந்து பெண் ஆசையே இருக்கக்கூடாது, பெண்கள் மேல எனக்கு ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்னும். உன்னை மறவாது இருக்க வேண்டும் அப்படிலாம் வந்து என்ன பண்றாரு, ராமலிங்க அடிகளார் வந்து கந்தவளே அப்படின்னு வேண்டுறாரு. புரியுதா? இதெல்லாம் எழுதணும். ஓகேவா? நின் கருணையாகிய நிதி நோயற்ற வாழ்வு உடையவனாக இருக்க வேண்டும். கருணையாகிய நிதி, நிதி அப்படின்னா சொத்து, அந்த மாதிரி நிதி. நோயற்ற வாழ்வு, என்னது, நோய் அப்படின்றது உடம்புல இருக்கவே கூடாது. நம்ம என்னதான் காசு பணம் அப்படின்னு சம்பாதிச்சு போனாலும் நம்மளோட உடம்பு நல்லபடியா இல்லை அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட். அது மாதிரிதான் நோயற்ற வாழ்வு உடையவனாக இருக்க வேண்டும் என்று கந்தக்கோட்டத்து கந்தவேலிடம் ராமலிங்க அடிகளார் வேண்டுறாரு. இந்த மாதிரிலாம் என்ன பண்றாரு, ராமலிங்க அடிகளார் வந்து கந்தவளே எனக்கு இந்த மாதிரி வந்து நோயற்ற வாழ்வை கொடு, எனக்கு இந்த மாதிரி வந்து நிதியை கொடு, எனக்கு இந்த மாதிரி மற்றவங்க வந்து உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒன்று பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்கள எனக்கு அந்த பற்றுதல் எனக்கு வேண்டாம். நான் உன் திருவடிகளை எப்பொழுதுமே நினச்சிக்கிட்டு நான் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் யார் சொல்றா அப்படின்னா ராமலிங்க அடிகளார் என்ன பண்றாரு, கந்தவளே அப்படின்னு வேண்டுறாரு. புரியுதா? ஒரு வாட்டி பாருங்களேன். ஓகே. ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய ஒரு உறவு வேண்டும், என்ன கேட்டிருக்காங்க, எத்தகைய ஒரு உறவு வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்றத பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட், சென்னை கந்தக்கோட்டை திருக்கோவில் இருந்திருக்கும் கந்தவளே. குளிர்ந்த முகத்தை, எப்படி இருக்கான் அந்த முகம் வந்து குளிர்ந்திருக்கான், குளிர்ந்த முகத்தை உடைய தூய்மையான, எப்படி இருக்கான், தூய்மையான மாணிக்க மணியே, அருள் நிறைந்த சைவமணியே அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. யாரு, ராமலிங்க அடிகளார் யாரை பார்த்து சொல்றாரு, கந்தவளே அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். எனக்கு ஒரு நெறிப்பட்ட மனதுடன், எனக்கு நெறிப்பட்ட, நெறினா வழிபட்ட மனதுடன், ஒரு வழியா இருக்கிற என் மனதோட மலர் போன்ற திருவடிகளை, உன்னோட பாதத்தை நினைக்கிற உத்தமர்தம் உணவு வேண்டும். உன்னோட பாதத்தை நினைக்கிற எனக்கு உத்தமர்தம் உணர்வு வேண்டும், உறவு வேண்டும். உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி வஞ்சகர் உறவு என்னை பற்றாதவர், அவங்க வந்து என்கிட்ட வராத மாதிரி நீ பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து, சிறந்த வாழ்வியல் நெறிகளை பின்பற்ற எனக்கு அருள் புரிய வேண்டும். நல்ல வாழ்வு வாழணும் அப்படின்றத நீ எனக்கு அருள் புரிய, எனக்கு வந்து நல்ல வாழ்வு வாழணும்னு என்ன பண்ண, எனக்கு அருள் புரி அப்படின்றத சொல்றாரு. அடுத்து, மதமான பேய் இருக்குல்ல, அது வந்து என்ன அணுகாது இருக்க வேண்டும். அந்த பேய்கள்லாம் என்ன பண்ணணும், என்னை வந்து அணுகக்கூடாது, அந்த மாதிரி என்ன பண்ணணும், அணுகாது இருக்க நீ என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, பெண்ணாசை என் மனம் துறக்க வேண்டும். பெண்கள் மேல இருக்க என்னோட ஆசை வந்து
எனக்கு வந்து சுத்தமாக வரவே கூடாது அப்படின்றதே எனக்கு அருள் புரி. அடுத்து என்றும் உன்னை மறவாதிருக்க வேண்டும், நான் என்னைக்குமே ஒன்றை மறந்துடக்கூடாது, எனக்கு என்ன பண்ணிடக்கூடாது, நான் ஒன்றை மறந்துடக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. நின் கருணையாகிய நிதி, கருணையாகிய நிதி மலர் போன்ற, அதாவது நோயற்ற வாழ்வு, நோயற்ற வாழ்வு அப்படின்றது எனக்கு வேணும், உடையவனாக இருக்க வேண்டும் என கந்தக்கோட்டு கந்தவேலிடம் ராமலிங்க அடிகளார் வேண்டுறாரு அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. புரியுதா? ஈஸியாக எழுதிடுவீங்களா? யாரெல்லாம் கடைசி வரையும் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் அப்படின்றது ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது தரப்போகிறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன். ஓகேவா? அடுத்து பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. என்னது இது ஒரு முக்கியமான கேள்வி, இதுவும் படிக்கணும். போன கொஸ்டின் ஒரு முக்கியமான கேள்வி தான், அதுவும் நீங்க படிக்கணும். என்ன கேட்குறாங்க அப்படின்றத பாருங்களேன். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை, அந்த பங்குனி உத்திர திருவிழா இருக்குல்ல, அது எப்படி நடைபெற்றுச்சு அப்படின்றத திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவிக்கிறாரு, திருஞான சம்பந்தர் வந்து இந்த திருவிழா இப்படி நடந்துச்சு, அது அப்படி நடந்துச்சு அப்படின்றத எவ்வாறு பதிவிக்கிறாரு அப்படின்றத சொல்ல வராங்க. பாருங்களேன். கோவில் திருவிழா மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தின் வெளிப்பாடு. கோவில் திருவிழா அப்படி இருக்கும், மகிழ்ச்சி, நம்ம சந்தோஷத்தை வந்து கோவில் திருவிழா வரப்போகுதுன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே சந்தோஷமா இருக்கும். ஊர் சைடு இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வந்து கிராமத்தில் இருக்க பசங்க அந்த திருவிழா வரப்போகுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கோவில் திருவிழா வரப்போகுது, நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், போயிட்டு பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வளையல் வாங்கணும், இந்த ட்ரெஸ் வாங்கணும், கோவில் திருவிழாவில் எப்படி போய் போகணும், அப்படி போகணும் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுதான் கோவில் திருவிழா அப்படின்னா என்ன பண்ணுது, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும். என்ன பண்ணுவாங்க, ஊர்லேருந்து சொந்தக்காரங்களாம் வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, கோவில் திருவிழா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்களாம் வருவாங்க. அந்த மாதிரி கோவில் திருவிழா அப்படின்னா மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும், மகிழ்ச்சி சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிற நாகரிகத்தின் வெளிப்பாடு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஓகேவா? கோவில் அப்படின்றது என்ன, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும், நம்மளோட சந்தோஷத்தை வந்து மற்றவங்கள்ட்ட கொடுத்துரும், அவங்களோட சந்தோஷத்தை நம்மள்ட்ட கொடுக்குறாங்க, மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்துக்கிறோம், பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தின் வெளிப்பாடு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அடுத்து ஊரின் பெருமைக்குரிய அடையாளங்களும் ஒன்று. இப்போ வந்து சில ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஊர்ல இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும், இந்த ஊர்ல இந்த திருவிழா ரொம்ப ஃபேமஸா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திருநள்ளாறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே ஒரு வந்து திருவிழா வந்து ஃபேமஸா நடக்கும், ஒவ்வொரு வருஷமும் இது நடக்கும். இப்போ வந்து கும்பகோணம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 வருஷத்துக்கு ஒரு மகாமகம் அப்படின்றது ஒரு திருவிழா அப்படின்றது நடக்கும். 12 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க, மகாமகம் அப்படின்றதும் நடத்துவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஊரின் பெருமைக்குரிய அடையாளங்கள். அப்ப அந்த ஊர் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெருமைக்குரிய நகரம் ஆகுது. இந்த ஊர்ல இதான்ப்பா ஃபேமஸ், இந்த ஊர்ல இதான்ப்பா ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி என்ன ஆயிடுது, ஊர் வந்து பெருமைக்குரிய ஒரு நகரமா மாறுது. விழாக்கள் நிறைந்திருந்த ஊர் திருமயிலை. மயிலாப்பூர் தான் சொல்றாங்க. திருமயிலை அப்படின்றது எதை சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. திருமயிலை அப்படின்னா மயிலாப்பூர். ஓகேவா? விழாக்கள் நிறைந்த ஊர் எங்க, சென்னையில இருக்க மயிலாப்பூர் தானே. நல்லா விழாக்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்கும், விழாக்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து விழாக்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் விழாக்கள் நிறைந்த ஊர் திருமயிலை. இதெல்லாம் யார் சொல்றது, திருஞான சம்பந்தர் சொல்றாரு. ஓகேவா? நீங்களாம் வந்து யாரோ சொல்றாங்கன்னா எழுதிடக்கூடாது. ஓகேவா? விழாக்கள் நிறைந்த ஊர் யாரு, திருமயிலை அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. இங்க இளம்பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடும் விழாக்கள் நிறைந்த வீதியுடைய ஊர். இங்க என்ன பண்ணுவாங்களாம், இளம் பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஆரவாரத்தோடு அப்படின்னா ரொம்ப ஆரவாரமா கொண்டாடும் விழாக்கள் நிறைந்த வீதியுடைய ஊர். இங்க என்ன பண்ணுவாங்களாம், ஆரவாரமா வந்து கொண்டாடுவாங்களாம். எதை, திருவிழாக்களை வந்து ஆரவாரமா கொண்டாடுவாங்க. எழுச்சிமிக்க விழாக்கள் நிகழும். நல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, எழுச்சிமிக்க விழாக்கள்லாம் நிகழும் அப்படின்றத சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு அப்படின்றத பாருங்களேன். அடுத்து மயிலை கபாலீஸ்வரம் என்னும் கோவிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு, மதுரை மயிலை அப்படின்னா மயிலாப்பூர் சொல்றாரு. அங்க இதுதான் மயிலாப்பூர் கோவில், மயிலாப்பூர் கோவில் இதுதான். ஓகேவா? இங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரம் என்னும் கோவிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு மிசையிடும் அப்படின்னா மேலே மிசையிடும் பங்குனி உத்திர ஆரவார விழாவினை கண்டு இறைவன் அருள் பெற்ற திருஞான சம்பந்தர் இதை மாதிரி வந்து எனக்கு பதிவு செய்யறாரு அப்படின்றத எழுதி முடிக்கணும். முக்கியமான ஒரு சிறுவினா. ஓகேவா? என்ன சார் இந்த லெசன் ஃபுல்லாகவே வெறும் வந்து கோவில் குளம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த லெசன் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் வந்து எவ்வாறு பதிவு செய்கிறார், இதான் கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? அழகா எழுதலாம். கோவில் திருவிழா வந்து என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மகிழ்ச்சியை தருது. யார் சார், திருஞான சம்பந்தர். இவர் தான் திருஞான சம்பந்தர். இவர் தான் யாரு, திருஞான சம்பந்தர். அவர் தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த பங்குனி உத்திர திருவிழா வந்து எப்படிலாம் நடைபெற்றுச்சு தெரியுமா அப்படின்றத பதிவு செய்யறாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொல்றாரு பாருங்க. கோவில் திருவிழா வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்குது, ரொம்ப சந்தோஷத்தை தருது. கோவில் திருவிழாலேருந்து ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வராங்க, நான் புது வேட்டி சட்டை எடுக்கிறேன், இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு போகணும், இந்த வாரம் வந்து என்னது, இந்த வாரம் பால் கூட எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா இருப்பாங்க. அதுதான் கோவில் திருவிழா அப்படின்னாலே என்னது, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தோட வெளிப்பாடு. ஊர் பெருமைக்குரிய அடையாளங்கள் ஒன்று. ஊரோட பெருமைக்குரிய அடையாளத்தில் ஒன்று. இந்த ஊர்ல இந்த திருவிழா நடக்கும் அப்படின்றது ஒரு என்னது, ஒரு பெருமையா இருக்கு, ஒரு அடையாளமா இருக்கு
அடுத்து விழாக்கள் நிறைந்த ஊர் திருமயிலை. அதான் மயிலாப்பூர் எப்படி இருக்குமா, விழாக்கள் நிறைந்திருக்குமா. இந்த சென்னையில் இருக்க மயிலாப்பூர் எப்படி இருக்குமா, எப்பொழுதும் விழா அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குமா. இங்கு இளம்பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடும் விழாக்கள் நிறைந்த வீதியுடைய ஊர். இங்கே இளம்பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஆரவாரத்தோடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விழாக்களை வந்து கொண்டாடுவாங்களாம். எழுச்சிமிக்க விழாக்கள் என்ன இங்கே வந்து நார்மலாலாம் விழா நடக்காது, எப்படி இருக்குமா, எழுச்சிமிக்க அப்படி கூட்டமாக வந்து எழுச்சிமிக்க விழாக்கள் நிகழும் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து மயிலை கபாலீஸ்வரம் என்னும் கோவிலில் வீற்றிருக்கும் மயிலை கபாலீஸ்வரம் என்னும் கோவிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு மிசையிடும் பங்குனி. என்னது, இது மறந்துடக்கூடாது, இது முக்கியமாக எழுதணும். மிசையிடும் பங்குனி உத்திர ஆரவார விழா வினை கண்டு இறைவன். இதை தான் பார்த்து என்ன பண்றாரு இறைவன், இதை யாரு, திருஞான சம்பந்தர். இறைவன் அருள் பெற திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல பதிவு செய்யறாரு. புரியுதா, எழுதுறீங்களா அதை. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், இதுவும் முக்கியமான கொஸ்டின், கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. நெல்லின் நேரே வெண்கலம் உப்பு இத்தொடரின் வழி பண்டமாற்று வணிகத்தை விளக்குக. பண்டமாற்று அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பண்டமாற்று அப்படின்னா என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அவங்கள்ட்ட ஒரு பொருள் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு பொருளை வாங்குவேன். என்ன சொல்றாங்க, நெல்லின் நேரே வெண்கலம் உப்பை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணாங்களாம், நெல்லை வாங்கினாங்களாம். அதை வந்து அந்த வணிகத்தை வந்து விளக்குங்க அப்படின்றது கேட்குறாங்க. இந்த தொடர் வழியாக பண்டமாற்று வணிகத்தை வந்து விளக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன சார், இது இந்த காமெடி ஃபோட்டோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், கோமாளி படத்தில் என்கிட்ட வந்து என்னது என்கிட்ட பிஸ்கெட் இருக்கு உன்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்பான். அதுக்கு என்ன சொல்லுவான், என்கிட்ட லப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இவன் அவனோடது கொடுப்பான், அவன் இவனோட்ட கொடுப்பான். அது என்னது, பண்டமாற்று வணிகம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்களேன், இவங்க வந்து ஒரு பொருள் வச்சிருக்காங்க, இவங்களும் ஒரு பொருள் வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட ஒரு பொருளை வந்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு பொருளை வந்து இவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அதுதான் என்னது, காசு இல்லாத டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்டமாற்று வணிகம். இதுதான் என்ன சொல்றாங்க, பண்டமாற்று வணிகம். தன்னிடம் உள்ள பொருளை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட ஒரு பொருளை தனக்கிட்ட வாங்கிக்கிறாங்க. இதுதான், நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் நீ எந்த பொருள் கொடு. நான் வந்து உனக்கு வந்து என்ன சொல்றேன், உப்பு கொடுக்குறேன், நீ அதுக்கு பதிலாக எனக்கு வந்து நெல்லை கொடு. இதுதான் என்னது, பண்டமாற்று வணிகம். புரியுதா. அப்ப நெல்லின் நேரே வெண்கலம் உப்பு இத்தொடரில் வழி பண்டமாற்று வணிகத்தை வந்து விளக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியர் ஆகுதா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்களா, உப்புக்கு பதிலாக, உப்புக்கு மாற்றாக அப்படின்னா உப்புக்கு பதிலாக நெல்லை விற்றனர். உப்புக்கு பதிலாக என்ன பண்ணிருக்காங்க, நெல்லை கொண்டு போய் வித்திருக்காங்க என்ற செய்திகள் மூலம் சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகம் நிகழ்ந்துள்ளது என்பது அறிய முடிகிறது. முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, உப்பை கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, அந்த தூத்துக்குடி சைடில் உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க, உப்பு அதிகமாக விளைவிப்பாங்க. அவங்க உப்பு அதிகமாக எடுத்து கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அதாவது தூத்துக்குடியில என்ன பண்ணிருக்காங்க, மேலே வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த தூத்துக்குடியில் என்ன இருக்கு, வெறும் உப்பு விளைவிக்கிற மட்டும்தான் இருக்கு, உப்பு மீன்பிடி தொழில் இது மட்டும் தான் இருக்கு. அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மொத்த உப்பையும் எடுத்துட்டு மேலே வருவாங்க. அதாவது நம்மளோட மேலே கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நெல்லை வாங்கிக்கிட்டு உப்பை கொடுத்துட்டு அவங்க போவாங்க. இதுதான் என்ன நடந்திருக்கு, இதுதான் பண்டமாற்று வணிகம் அப்படின்றது நடந்திருக்கு. உப்புக்கு பதிலாக நெல்லை விற்றனர், உப்புக்கு பதிலாக என்ன பண்ணிருக்காங்க, நெல்லை கொண்டு வித்திருக்காங்க என்ற செய்திகள் மூலம் சங்க காலம்னா பழைய ரொம்ப முன்னாடி காலத்தில் பண்டமாற்று வணிகம் நிகழ்ந்துள்ளது அப்படின்றது நம்மளால அறிஞ்சிக்க முடியுது அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பாருங்களேன். உமனர் ஒருவரின் மகள் அழகும் இளமையும் வாய்ந்தவர். உமனர் அப்படின்னா யாரு, உப்பு விளைவிப்பவர், உப்பு விற்பவர். உப்பு விற்கிறவங்கள தான் என்ன சொல்றாங்க, உமனர் அப்படின்னு சொல்றாங்க. உமனர் ஒருவரோட மகள், உமனர் ஒருத்தவங்களோட பொண்ணு என்ன பண்றாங்களா, அழகும் இளமையும் வாய்ந்தவள், ஒரு அழகும் இளமையும் இருக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்களேன். தன் கைகளில் அணிந்திருந்த வளையல்கள் ஒலிக்க வீதிக்கு சென்றால், தன்னோட கையில வந்து வளையல் போட்டிருக்காங்க, அது வந்து சவுண்டு கேட்கிற மாதிரி என்ன பண்றாங்க, வீதியில வந்து போறாங்க. போயிட்டு அப்போது அந்த வீதி வழியாக வந்த வணிகர்களை நோக்கி, அப்போது என்ன பண்றாங்க, அந்த வீதியில வணிகர்கள் அப்படின்றது வராங்க. உப்புக்கு மாற்றாக நெல்லை தந்து உப்பினை கொள்ள வாரீரோ என்று கூவினார். உப்புக்கு பதிலாக நீங்க வந்து நெல்லை தந்துட்டு உப்பினை வந்து வாங்கிக்கிறதுக்காக நீங்க வரீங்களோ அப்படின்னு கூவினார் அப்படின்றத எழுதணும். ஓகேவா. இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா இந்த 2 லைன் கண்டிப்பா எழுதியே ஆகணும். நெல்லின் நேரே வெண்கலம் உப்பு என சேரி விலைமாறு கூறலின் மனை அப்படின்றத கண்டிப்பா எழுதணும். இது வந்து எழுதினா மட்டும்தான் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேவா. ஒற்றை மேற்கோள் குறி போட்டு இந்த கோட்டை வந்து நீங்க எழுதணும் என்ற பாடல்கள் மூலம் நம்ம அறிய முடியுது இந்த விஷயத்தை அப்படின்றது எழுதி முடிக்கணும். ஓகேவா. நெல்லின் நேரே வெண்கலம் உப்பு என சேரி விலைமாறு கூறலின் மனை அப்படின்றத எழுதி முடிக்கணும். அதை என்ன பண்றாங்க, ஒரு உப்பு விற்கிறவங்களோட ஒரு பொண்ணு
இளமையும் அழகும் வாய்ந்தவள். அவள் என்ன பண்றா, வீதியில வந்து நடந்து வரா. நடக்கும்போது அவள் கையில இருக்க வலையெல்லாம் வந்து சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டு அங்கே வணிகர்கள் வராங்க. வணிகர்கள் வரவங்கள்ட்ட என்ன சொல்றா, நீங்க வந்து என்கிட்ட இருக்க உப்பை வாங்கிக்கிட்டு நெல்லை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறதுக்காக வரீங்களோ அப்படின்ற கேட்குறா. எழுதிட்டு நீங்க இதை முடிக்கணும். ஓகேவா? அதான் உப்புக்கு மாறா என்ன பண்றாங்க, நெல்லை தந்து நெல்லை கொடுத்துட்டு உப்புனை பெற்றுக்கொள்ள வாரீரோ, உப்பை வந்து வாங்கிக்கிறதுக்காக நீங்க வரீங்களோ அப்படின்னு கேட்டு கூவுறாளாம். அதுதான், புரியுதா? நெல்லை நேரே வெண்கல உப்பு என சேரி விளைமாறு கூறலின் மனை அப்படின்றது எழுதி முடிக்கணும். இது ஒரு 2-3 வாட்டி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? சார் எல்லாமே ஓகே சார், இதெல்லாம் கூட கதையாக எழுதிடுவேன் சார், இதை எழுதுதான் சார் கடுப்பாகுது அப்படின்னா இதை எழுதுனாதான் மார்க்கு. ஓகேவா? நம்மனாதான் சோறு அப்படின்ற மாதிரி என்னது, இது எழுதுனாதான் மார்க்கு. ஓகேவா? அப்ப நெல்லி நேரே வெண்கலம் உப்பு என சேரி விளைமாறு கூறலின் மனை அப்படின்றத எழுதி முடிக்கணும் என்ற பாடல் அடிகள் மூலம் இது அறிய முடியுது அப்படின்றத எழுதி முடிக்கணும். ஓகேவா? 550 எடுக்கணுமா என்ன? அப்போ வந்து என்ன பண்ணணும், இதை படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? வேற வழிகள் இல்லை. ஓகே, இதை முடிச்சுட்டு நம்ம ரீகேப் அப்படின்றது ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகேவா? வேலைவாய்ப்பு தகவல் இது என்னது, இது சாஃப்ட்வேரு, இது ஹார்ட்வேர், மென்பொருள், வன்பொருள், மென்பொருள். ஓகேவா? அடுத்து சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, சென்னை வந்து வெறும் நகரம் மட்டும் கிடையாது, அது நம்பிக்கையின் மையம், காரணத்தை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்னது, ஒரு நம்பிக்கையான மையம், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம். சென்னையில் எப்படி இருக்கும், எப்பயுமே வந்து நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி வேலை வந்து கொட்டி கிடக்கும். என்ன பண்ணுவோம், நிறைய வேலை அப்படின்றது கொட்டி கிடக்கும். நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம் அப்படின்னா அந்த ஒரு இடத்த தானே சொல்றாங்க, ஆடு களம், அதை பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரி அந்த இடத்த தானே சொல்றாங்க களம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சென்னையை வந்து களம் அப்படின்னு சொல்றாங்க. நேரடியாகவும் சரி இல்லை மறைமுகமாகவும் சரி என்ன இருக்கு, வேலைகள் வந்து கொட்டி கிடக்குது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து மென்பொருள் வெண்பொருள் வாகன உற்பத்திகள் பங்கு. சாஃப்ட்வேரும் சரி, முன்னாடி பிக்சர் காமிச்சல, சாஃப்ட்வேர்லையும் சரி இல்லை ஹார்ட்வேர்லையும் சரி இங்கே வந்து வாகன உற்பத்தியில பங்கு வகிக்குது. மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை. என்ன பண்ணுது, மென்பொருள் ஏற்றுமதியில், அதாவது ஹார்ட்வேர்ல என்ன பண்ணுதான், ஏற்றுமதியில் வந்து ரொம்ப சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே தான். ஸோ ஆன்சர் என்ன, ஆன்சர் டி அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? ஆன்சர் டி அப்படின்றது என்னது, சரியான விடை. ஓகேவா? அடுத்து இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். இந்தியாவில் பல பகுதியில் இருந்தும் இந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க, ஒரு பிஸ்னஸ் நகரமா இருக்கு என்னது இந்த சென்னை அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, இந்தியாவில் பல பகுதியில் இருந்தும் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க பல பகுதியிலிருந்து என்ன பண்றாங்க, சென்னையை நோக்கி வராங்க. சென்னை நோக்கி யார் வரா, நெசவாளர்கள் வராங்க. வந்து கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவும் இருந்தது. கிழக்கிந்திய நிறுவனத்தோட வணிகம், அதாவது கிழக்கிந்திய கம்பெனியோட நிறுவனம் எப்படி இருந்துச்சா, அவங்களோட பிஸ்னஸ் எதை நோக்கி இருந்துச்சுன்னா துணி, ட்ரெஸ்ஸை சார்ந்துதான் இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. அப்போ கூற்றும் சரி காரணமும் சரிதான். ஓகேவா? இந்தியாவில் பல பகுதியில் இருந்து என்ன பண்றாங்க, நெசவாளர்கள் வந்து சென்னை நோக்கி வராங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கிழக்கிந்திய நிறுவனத்தோட வணிகம் என்ன பண்ணுது, துணி சார்ந்ததான் இருந்திருக்கு. ஓகேவா? புரியுதா? அப்போ ஆன்சர் என்ன, ஆன்சர் டி, ரெண்டுமே சரிதான். புரியுதா என்ன அப்படின்றது? அடுத்த கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, பொறுத்துக்க, ஒரு முக்கியமான கேள்வி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திருவல்லிக்கேணி ஆறு அப்படின்றது என்ன அப்படின்னா கூவத்தாறு. கூவாறு முக்கில், அதாவது இவரு கூட போய் விவேக் கூட போய் உழுவார்ல, விவேக் சார் என்ன பண்ணுவார், போயிட்டு வந்து உழுவார். அப்போ வந்து என்ன பண்ணுவது, சிவான்னு கத்திட்டு போய் உழுவார். அந்த பழைய படம் ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்கிறது தானே அது திருவல்லிக்கேணி ஆறு, அதுதான் கூவாறு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அது கூவம்னு சொல்கிறாங்க. முன்னாடி ஆறா ஒன்றுச்சு, இப்போ அது என்ன ஆயிடுச்சு, கூவம் ஆயிடுச்சு. திருவல்லிக்கேணி ஆறு கூவம். அடுத்து பக்கிங்காம் கால்வாய் அப்படின்றது என்னது, மாவலிப்புற செலவு. பக்கிங்காம் கால்வாய் அப்படின்றது மாவலிப்புற செலவு. அடுத்து பல்லாவரம் அப்படின்றது கல்கோடரி. இங்கெல்லாம் வந்து கிடைச்ச மாதிரி. ஓகேவா? பல்லாவரம் அப்படின்றது கல்கோடாரி. எழும்பூர்ல என்ன இருக்கு, அருங்காட்சியகம். எழும்பூர்ல மியூசியம் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா சென்னை வந்தீங்க அப்படின்னா பாருங்க. சென்னையில் இருக்கவங்க இன்னும் பார்க்கல சார் அப்படின்னா போயிட்டு பாருங்க. ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் என்ன சார், விளியரி எமலி, இதில் குறிப்பிட்டப்பட்டுள்ள விலங்கு எது? விளியரி எமலி அப்படின்னு ஒரு குறிப்பிட்டப்பட்டுள்ள இந்த ஒரு லைன்ல இருக்க, அதுல என்ன விலங்கு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, நாய். என்ன குறிப்பிட்டிருக்காங்க, நாய். ஓகேவா? எனக்கு சின்ன புள்ளையில வரைய தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா, நாய் தான். ஞாபகம் இருக்கா? 553. அவ்வளோதான். இது மட்டும் தான் என்ன பண்ணுவோம், சின்ன பிள்ளையில நம்ம வரையும். எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட்டில் போட்டு வரைகிறது. ஓகேவா? ஓகே.
ஓகேவா? நான் எதுக்கு வரைஞ்சேன் அப்படின்னா நாயை குறிப்பிடுறதுக்காக தான் வரைஞ்சேன். ஓகேவா? மாற்றி போட்டுறக்கூடாது. நான் வரைஞ்சலாம் காமிச்சிருக்கேன். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் எடுத்து போட்டுறக்கூடாது. ஓகேவா? விலையேறி எமலி அப்படின்ட்டு குறிப்பிடப்பட்டுள்ள விலங்கு எது அப்படின்னா நாய். ஓகேவா? கிளியர் ஆகுதா? ஓகே, நம்ம ரீகேப் அப்படின்றது ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகேப்பா, டக்குன்னு பார்த்துடலாம். குருவினால் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கழிவிழா ஒளிவிழா அப்படின்றது என்னன்னு கேட்டாங்க. கழிவிழானா ஒன்றும் இல்லை, திருமயிலை. மாற்றி எழுதிடக்கூடாது. கழிவிழாவை தூக்கி ஒளிவிழாவிலையும் ஒளிவிழாவை தூக்கி கழிவிழான்னு எழுதிடக்கூடாது. கழிவிழா அப்படின்றது என்ன? திருமயில கொண்டாடப்படுற எழுச்சி மிக்க விழா. ஓகேவா? களி அப்படின்னா திருமயிலை அப்படின்றது வந்துடணும். கழிவிழா அப்படின்னா திருமயிலை, கழிவிழா அப்படின்னா திருமயிலை. மறந்துடக்கூடாது. ஓகேவா? கழிவிழா திருமயிலை, கழிவிழா திருமயிலை. ஓகேவா? அடுத்து ஒளிவிழா அப்படின்னா கபாலீஸ்வரம். ஒளிவிழான கபாலீஸ்வரம். நம்ம கபாலத்தை திறந்து தான் சவுண்டு கொடுப்போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? மண்டையில் இருக்க கபாலத்தை திறந்து தான் சவுண்டு கொடுப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளிவிழா அப்படின்னா கபாலீஸ்வரம். இறைவனுக்கு பூசையிடும் பங்குனி உத்திர ஆரவர விழா. புரியுதா? அடுத்து கீழ்தேச சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. கீழ்தேச சுவடிகள் என்ன ஆச்சு? 1869 ஓப்பன் பண்ணாங்க. இங்கே வந்து வரலாறு இருக்கு, அப்புறம் அது அஸ்ட்ராலஜி இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? மருத்துவம் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அடுத்து இங்கே தற்போது எங்கே இருக்கு? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது தளத்தில் இயங்கி வருது அப்படின்றதெல்லாம் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? அதுக்கடுத்து என்ன சார் எழுதணும் அப்படின்னா காலின் மெக்கன்சியோட தொகுப்புகளை கொண்டு 1869 உருவாக்கிருக்காங்க. யாரு சார் அந்த காலின் மெக்கன்சி அப்படின்னா இந்த இருக்கார்ல, இவர் தான் வந்து யாரு? காலின் மெக்கன்சின். ஓகேவா? யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்கு? ஓலைச்சுவடி இருக்கு, தாள் சுவடி இருக்கு, புத்தகங்கள் இருக்கு, ஆனால் தொகுப்புகள் இங்கே வந்து காணப்படுது. அடுத்து தரிமுக சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமோங்கு கந்தவளை அப்படின்னு தொடருக்கு பதவுரை எழுதுக அப்படின்னு கேட்குறேன். அறம் செய்வோர்னா நல்லது செய்வோர் நிறைந்திருக்கும் இந்த சென்னையில் இருக்க கந்த கோட்டத்து திருக்கோவிலில் எழுந்திருக்கும் கந்தவளை அப்படின்றது எழுதினீங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? அடுத்து பெருங்கடல் வெட்டத்து சிறுவடி பரதவர் தொடரில் உள்ள முரண் நயத்தை எழுதுக. முரண் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்? எதிரெதிராக இருக்கிறது. தளபதியும் இளைய தளபதியும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? எது முரண் அப்படின்னா எதிரெதிராக இருக்கிறது. நெய்தல் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்? கடலும் கடல் சார்ந்த இடத்தை தானே சொல்றாங்க நெய்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பெருங்கடல் வெட்டத்து சிறுபடி பரதவர் என்ற வரிகளில் நெய்தல் நில மக்களின் மீன் பிடிக்கும் கடல் பெரியது. கடல் வந்து பெருசா இருக்கு, ஆனா அவங்க வாழ்ற பகுதி சிறுசா இருக்கு. அதான் பெருங்கடல் சிறுகுடி அப்படின்றது என்ன? இதுல இருக்கிற முரண்கள் அப்படின்றது எழுதணும். எழுதும்போது எப்படி எழுதினாலும் ஓகே தான். இது என்னது? இதுதான் முரண், எதிரெதிராக இருக்கிறது. முதலில் இந்த வரிகளில் உள்ள முரண்கள் ஆகும் அப்படின்றத எழுதி முடிக்கணும். கிளியரா? அடுத்து சிறுவினா சென்னையில் பண்பாட்டு அடையாளங்கள் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சென்னை நகரில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்குது. அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காது, மிக கடினம் அப்படின்னு எழுதிட்டு இந்திய சாரசாணி கட்டிடக்கலையில் பாணியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் சென்னையில் இன்னும் பழமைக்கு பறைசாற்றுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் தான் இன்னும் இருக்குது. இந்த மாதிரி வந்து அதோட இந்திய சாரசாணி கட்டிடக்கலையோட அந்த பாணியை இன்னும் பறைசாட்டிட்டு இருக்கு. ஆவண காப்பகம், அதாவது ஆவணத்தை வந்து பாதுகாக்கிற இடம் தான் அது ஆவண காப்பகம். எங்கே இருக்குது? மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. அது சாரசாணி கட்டிட முறையில் அமைஞ்சிருக்கு. நம்மளோட சவுத் இந்திய வரலாறு, நம்மளோட பண்பாடு எப்படி இருந்துச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எழும்பூர் அருங்காட்சியகம் இருக்குது. அதை தொடர்ந்து எனக்கு கோட்டை அருங்காட்சியகம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் நமக்கு வந்து துணை நிற்குது. இந்தியாவில் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் என்ன பண்ணுது? நவீனமாக வளர்ந்து பெரிய நூலகமாக வளர்ந்து நிற்குது அப்படின்றத எழுதி முடிக்கணும். அடுத்த ராமலிங்க அடிகளார் கந்தவேலிடம் எத்தகைய ஒரு உறவு வேணும்னு கேட்குறாரு. ராமலிங்க அடிகளார்ன்றதை கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேணும் அப்படின்றத கேட்குறாரு அப்படின்றத எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்னை கந்த கோட்டை திருக்கோவிலில் எழுந்திருக்கும் குளிர்ந்த முகத்தை உடைய மாணிக்கமே, அது என்ன தெரியாது? தூய்மையான மாணிக்க மணியே, அருள் நிறைந்த சைவ மணியே அப்படின்றத ஃபர்ஸ்ட் வேண்டுறாரு. அடுத்து எனக்கு ஒரு நெறிப்பட்ட மனதோட, நெறினா வழி, எனக்கு ஒரு வழிபட்ட மனதோட மலர் போன்ற திருவடிகள், உன்னோட மலர் போன்ற திருவடிகளை நினைக்கிற உத்தமர்தான் உறவு வேணும். உன்னோட பாதத்தை அந்த பாதத்தில் நினைக்கிற கூட எனக்கு வந்து ஒரு உத்தமர்தான் உறவு வேணும். அதே மாதிரி உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுறாங்கல்ல, அவங்களோட உறவு எனக்கு வேணாம். அதை நீ வந்து வராமல் இருக்க மாதிரி நீ பாதுகாக்கணும். அதான் உள்ளத்தில் ஒன்று புறத்தில் ஒன்று பேசுவார் வஞ்சகர் உறவு என்னை பற்றாதவாறு நீ காத்திரணும். சிறந்த வாழ்வியல் நெறிகளை பின்பற்ற எனக்கு, சிறந்த வாழ்வியல் நெறினா வழிகள், அதான் சிறந்த வாழ்வியல் நெறிகளை பின்பற்றதுக்கு எனக்கு நீ வந்து அருள் புரியணும். அடுத்து மதமான பேயனை அணுகாதிருக்க வேண்டும். அந்த மாதிரி பேயனை வந்து என்னை அணுகக்கூடாது. பெண்களை வந்து என் மனம் துறக்க வேண்டும். பெண்ணாசை வந்து எனக்கு பெண்ணாசையே வரக்கூடாதுப்பா, அந்த மாதிரி எனக்கு வந்து மனசை வந்து துறக்கணும் என்று உன்னை என்னைக்கும் சரி உன்னை நான் வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றத இங்கே சொல்றாரு. நின் கருணை நிதி நோயற்ற வாழ்வு உடையவனாக இருக்க வேண்டும். கருணை நிதி நோயற்ற வாழ்வு எனக்கு இருக்கணும் என்று கந்த கோட்டத்து கந்தவேலிடம் ராமலிங்க அடிகளார் வேண்டுறாரு. அடுத்து பங்குனி உத்திர திருவிழாவில் வந்து திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் அப்படின்றத பாருங்களேன்.
கோவில் திருவிழா மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தின் வெளிப்பாடு. கோவில் திருவிழா எப்படி இருக்கு? மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிற ஒரு நாகரிக வெளிப்பாடு. ஊரோட பெருமைக்கு அடையாளங்கள்ல ஒன்று. ஊரோட பெருமைக்கு என்னது? அந்த திருவிழா வந்து இந்த ஊர்ல இந்த மாதிரி நடக்கும், இந்த ஊர்ல வந்து இந்த திருவிழா நடக்கும் அப்படின்றது ஊரோட பெருமைக்கு இருக்கு. விழாக்கள் நிறைந்த ஊர் எது அப்படின்னா திருமயிலை. மயிலாப்பூர் தான் வந்து விழாக்கள் நிறைந்த ஊர் எது? திருமயிலை. இளம் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரவாரத்தோடு போவாங்க. அங்க வந்து என்ன பண்றாங்க? எழுச்சி மிக்க விழாக்கள் நிகழும். ஈஸியா இருக்கு, கதை மாதிரி சொல்றேன், அழகா எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? மயிலை கபாலீஸ்வரர் அப்படின்ற கோவில்ல வீட்டில் இருக்கும் இறைவனுக்கு இதுதான் முக்கியம். மிசையிடும் பங்குனி உத்திர ஆரவார விழாவினை கண்டு இறைவன் அருள் பெற திருஞான சம்பந்தர் இந்த இடத்துல பதிவு செய்கிறாரு அப்படின்றத முடிக்கணும். அடுத்து நெல்லி நேரே வெண்கலம் உப்பு. வணிகம் அப்படின்னா என்னது? ஒரு பொருளை கொடுத்துட்டு பண்டமாற்று வணிகம்ன்றது ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இன்னொரு பொருளை கொடுங்க அப்படின்னு கேட்கறது தான் பண்டமாற்று வணிகம். உப்புக்கு பதிலாக நெல்லை விற்றனர். உப்பு பதிலாக வந்து என்ன கொடுக்குறாங்க? நான் உப்பை கொடுக்குறேன், நீ அது பதிலாக எனக்கு நெல்லை கொடு அப்படின்றதான் பண்டமாற்று வணிகம் என்ற செய்திகள் மூலம் சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகம் நிகழ்ந்தது என்பது நம்மளால அறிய முடியுது. உப்பு விற்கிறவங்களோட மகள் ஒருத்தவ ஒரு அழகான ஒரு பெண்ணு, இளம் பெண்ணு. அவன் என்ன பண்ணியிருக்கா? வீதியில் வந்து நடந்து போறா. அவளோட இது இருக்குல்ல வளையல் வந்து சவுண்டு கேட்டிருக்கு. சவுண்டு கேட்கறது மட்டும் இல்லாமல் என்ன நடந்திருக்கு? அங்கே வந்திருக்க வணிகர்களை போய் என்ன சொல்றா? உப்புக்கு மாறா, உப்புக்கு பதிலாக வந்து நெல்லை தந்து உப்புனை பெற்றுக்கொள்ள வாரீரோ அப்படின்னு கத்துறா, கூவுறா. அதை எடுத்து எழுதிட்டு இதை முக்கியமாக எழுதணும். நெல்லின் நேரே வெண்கலம் உப்பு என சேரு விலை மாறு கூறலின் மனை அப்படின்றத பாடல் மூலம் நம்மளால பண்டமாற்று வணிகத்தை வந்து நம்மளால அறிஞ்சிக்க முடியுது அப்படின்றது எழுதி முடிக்கணும். ஓகேவா? அடுத்து சென்னை வெறும் நகரம் இல்லை, அது நம்பிக்கையின் மையம் காரணம் அப்படின்றத கேட்டுருக்காங்க. இது எல்லாமே தான் காரணம். அடுத்து இந்தியாவில் பல பகுதியில் வந்து நெசவாளர்கள் வந்து சென்னைக்கு வந்தாங்க. ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணியிருந்தாங்க? வணிகம் வந்து அவங்களோட பிஸ்னஸ் எதுவாக இருந்துச்சு? துணி சார்ந்ததாக தான் இருந்துச்சு. அப்போ ரெண்டுமே ரைட்டு தான். திருவல்லிக்கேணி யாருன்னா இது? கூவம். பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படின்றது மாவலிபுர செலவு. பல்லாவரம் அப்படின்றது என்னது? கல்கோடாரி. எழும்பூர் அப்படின்றது அருங்காட்சியம் இருக்கு, இங்கே மியூசியம் இருக்கு. ஓகேவா? அப்போ 4 1 2 3. விளியேறி எமலி அப்படின்றது என்னது? விலங்கு. அது என்னது? நாய். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஷின்ப்பா. என்ன சார் ஹோம்ஒர்க் கொஷின் அப்படின்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் இத்தொடர் அப்படின்றது என்ன? அந்த மாதிரி உணர்த்துற பண்பு என்னது? நேர்மறையா, எதிர்மறையா, முரணா, இவை அனைத்துமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம யாராச்சும் நம்ம புதுசாக சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் என்ன ஆகும்? இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஓகேவா? வரப்போகிற பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி, ஆஃப்லி எக்ஸாம்லையும் சரி, நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா 550+ அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு 10 மார்க் வந்து இன்டர்னல் போட்டுட்டா மீதி 90 மார்க் வந்து நீங்கள் நல்லபடியாக எடுத்தே ஆகணும். ஓகேவா? அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் செகண்ட் மிட் டேர்மில் உங்களுக்கு இயல் 7, 8, 6 வந்து நான் ஓரளவு நடத்திட்டேன். கொஷின் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நான் பார்க்கல சார், நான் இப்போ தான் சார் வந்திருக்கேன் புதுசாக, நான் பார்க்கல அப்படின்னா எல்லா வீடியோஸும் இதில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு எல்லாமே நான் என்ன தரேன்? உங்களுக்கு நோட்ஸ் அப்படின்றது நான் எல்லா வீடியோஸ்க்கும் நான் கீழே தந்துட்டுருக்கேன். சார் நோட்ஸ் எடுக்கல அப்படின்னா கீழே போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நோட்ஸ் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அதாவது லிங்க் அப்படின்றதுக்கு இந்த PDF லிங்க் அப்படின்றது நான் கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? மனப்பாட பகுதி படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? கட்டுரை படிக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தொகுத்து மொத்தமாக உங்களுக்கு தரப்போகிறேன். நம்ம படித்து வரப்போகிற எக்ஸாமில் தமிழில் 90 மேலே எடுக்கணும் அப்படின்றது நம்மளோட எய்மாக இருக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.